ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு எப்போவுமே வந்து நீடில் வந்து சைஸ் 6 எடுத்துக்கணும். நீடில் சைஸ் 6ல் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து நீடில் வந்து கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ் அதோட அந்த ஹெட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து சிக்ஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து சில்க் த்ரெட் வந்து இந்த நீடில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த நீடில் தான் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம டக்குனு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ நீடில்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர் ஷேப்பில் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஜார்க்கண்ட் ஸ்டோனோட பேஸ் வந்து க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எது க்ளூ போட்டுக்கலாம் இல்லைனா வந்து ஸ்டிச் போட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது மேலே வந்து ஒயிட் கலர் ஜார்க்கண்ட் ஸ்டோன்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு அந்த நீடிலோட நம்ம டிப்பில் கொஞ்சம் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜார்க்கண்ட் ஸ்டோன் டச் பண்ணோம்னா அது ஒட்டிக்கும். ஸோ அதில் வந்து கொண்டு போய் அந்த பேஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃப்ளவரோட அவுட்லைனுக்கு சுகர் பீட்ஸ் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அவுட்லைன் ஃபுல்லாக எதர் டூ பீட்ஸாக போடலாம். இன்னும் சிங்கிள் பீடாக போட்டால் இன்னுமே வந்து ஃபினிஷ் வந்து நல்லா கிடைக்கும். 2 பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். சிங்கிள் பீட் போட்டோம் அப்படின்னா வந்து இந்த பெண்ட் இடத்துலலாம் வந்து இன்னுமே வந்து நீட் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ளவரோட அவுட்லைனுக்கு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் பிளேசஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ரெட் கலர்ஸ் 2 கோன் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து சிங்கிள் கோனே வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கோனாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷேட்லேயே வந்து 2 கோன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன், சில்க் த்ரெட் கோனு. ஸோ இந்த மாதிரி 2 கோனும் வந்து அதோட டிப் ஆஃப் அந்த த்ரெட்டை வந்து கையில் பிடிச்சிக்கணும். ஸோ எப்படி வந்து நான் எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் ரோல் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். ஒரு பாக்ஸில் இல்லைனா வந்து கீழே போட்டுக்கலாம். கீழே போட்டுட்டு நான் வந்து லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சிலர்லாம் வந்து கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அது வந்து லென்த் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ லெக் அண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி லெக்கில் ஃபிங்கரில் வந்து ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த த்ரெட் ஹேண்டில் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் அந்த தம் வழியாக கொண்டு போய் ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணோம்னாலே நமக்கு வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து கிடச்சிரும். ஸோ ஹைட் வந்து நம்மளால் எவ்வளோ ஹைட் வந்து மேனேஜ் பண்ண முடியுதோ அவ்வளோ ஹைட் வந்து இதில் வந்து நம்ம வந்து லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹைட்டாக எடுத்தாலும் வந்து த்ரெட் வந்து சீக்கிரம் விழுந்துடும். ஸோ வந்து ஒரு லிமிட்டட் ஹைட், இப்போ லெக்லேருந்து ஒரு ஹெட் பார்ட் இல்லைனா நெக் பார்ட் வரைக்கும் லென்த் வந்து எடுத்து இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறோம். 3 டைம்ஸ். இதுவே சிங்கிள் கோன் எடுத்தோம் அப்படின்னா 6 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து டபுள் கோன் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால 3 டைம்ஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணிவிட்டு சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிசர் எடுத்து இந்த மாதிரி 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு ஸோ அந்த நெக்ஸ்ட் அந்த கோன்லேருந்து வரக்கூடிய த்ரெட்டை வந்து இழுத்தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடிஷ்னலாக த்ரெட் ஏதாவது நீட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் அந்த எட்ஜில் ஒரு எட்ஜ் வந்து நம்ம ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த எட்ஜ் வந்து நம்ம க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த நீடிலோட டிப்பில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த த்ரெட் வந்து
அப்படியே கையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்ஸ், ஒரு ஹேண்ட்லிங் மெத்தட், த்ரெட் வந்து ஈஸியாக சிக்கு விழுகாமல் இருக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நீடிலோட ஹெட் பார்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். ஸோ இதுக்காக தான் வந்து இப்போ 6 strands ஆஃப் த்ரெட் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹெட் பார்ட் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன். ஸோ நார்மலாக எப்படி நாட் போடுவோமோ டபுள் த்ரெட்ஸ் நீடிலில் கோர்த்து, அதே மாதிரி தான் வந்து இந்த த்ரெட்டை நாட் போட்டுக்க போகிறோம். சிங்கிள் நாட் இல்லைனா வந்து ஃபார் சேஃபர் பர்பஸ் நம்ம வந்து டபுள் நாட்ஸ் கூட வந்து போட்டுக்கலாம். சேம் லென்த்தில் வச்சுட்டு எண்டில் வந்து நாட் போட்டுக்கணும். நாட் போட்டதுக்கப்புறமா அந்த நீடிலோட டிப் இருக்குது இல்லையா, அந்த நீடிலோட டிப்பை வந்து இப்போ நம்ம எப்படி மேலே எடுக்க போகிறோம் அப்படின்னா, அடியிலேருந்து ஃப்ரேம்க்கு அடியில் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து அந்த நீடிலோட டிப்பை அடியிலேருந்து மேலே வந்து இழுத்து எடுத்துக்கணும். ஸோ அதை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதவே வந்து பார்க்க போகிறோம். இந்த நாட் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி டபுள் நாட்ஸ் வந்து போட்டு சேஃப்டி பர்பஸ்க்காக போட்டுக்கலாம். நீங்கள் மேலே அந்த டிப் ஆஃப் த நீடில் வந்து மேலே இழுக்கிறப்ப இந்த நாட் வந்து வராத மாதிரி இருக்கணும், மேலே அந்த கிளாத் கூடையே வந்து ஸ்டாப் ஆகிக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நாட் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஸ்டோன் பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த நீடில் மேலே இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை த்ரெட்டில் பிடிச்சிக்கணும். நீடில் வந்து ரைட் ஹேண்டில் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க அந்த த்ரெட்டில் நீடில் ஒரு ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம நீடில் வந்து ரைட் ஹேண்டால் இழுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் இந்த த்ரெட்டை வந்து அப்படியே வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி வந்து பிடிச்சிக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம சிக்கு விழுகிறத வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து சிக்கு விழுகாது. பிடிக்காமல் விட்டிங்க அப்படின்னா சிக்கு விழுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதே பக்கத்தில் சேம் அதே மாதிரி கீழேருந்து நீடில் எடுத்துகிட்டு ரைட் ஹேண்டில் நீடில், லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் டைட்டாக பிடிச்சிக்கணும். த்ரெட்டை டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி நாட்ஸ் போட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து அழகாக வந்து வந்துடும். ஸோ இந்த நீடிலில் நம்ம வந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ணாவே வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் இருக்கும். இன்னும் நாட் வந்து பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா வந்து இந்த சிங்கிள் நீடிலில் ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு 2 ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா 3 ரொட்டேஷன் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 ரொட்டேஷன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சிங்கிள் ரொட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா எல்லா நாட்ஸும் வந்து ஈவனாக ஒரே சைஸில் அழகாக வந்து ஃபில்லிங் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கான ஈஸி மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து கீழே த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு சும்மா பேசிக்காக நாட் போடுற மாதிரி போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சும்மா அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து த்ரெட்டை வந்து மாற்றி நாட் போட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கிட்டாலும் அது வந்து நாட் மாதிரி ஸ்டிஃபாக நின்றுக்கும். இதோ நான் இப்போ பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாற்றி
ஆல்டர்னேட் பொசிஷன்ஸில் இந்த மாதிரி த்ரெட்டை விட்டுட்டோம் அப்படின்னா இதுவும் ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு மெத்தட். ஸோ இந்த ஃப்ளவர்லேருந்து அந்த ஃப்ளவர் பெட்டலுக்கு போனேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே ஃப்ரெஞ்ச் நாட்டில் நம்ம சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து 3D ஃப்ளவர் ஒர்க் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பிளேசஸில் வேணுங்கிற இடத்துல வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் சீக்வென்ஸ் வந்து கோல்டன் கலர் சீக்வென்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெட் அண்ட் கோல்டு காம்போ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதே மாதிரி ஒரு இது ஜார்காட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சேம் அதே மாதிரி த்ரெட் வந்து நமக்கு வந்து லெக் அண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம இப்போ அந்த ஸ்டோன் பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த நீடிலில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த சீக்வென்ஸ் இருக்குது இல்லையா, சீக்வென்ஸை எந்த இடத்துல நம்ம நீடில் இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வச்சு அந்த சீக்வென்ஸில் இருக்கிற ஹோல் வழியாக நீடில் டிப்பை வந்து கீழே வழியாக இழுத்தரணும். த்ரெட் வந்து நல்லா ரொம்ப டைட்டாகவும் பிடிக்க தேவையில்லை, ஓரளவு டைட்டாக பிடிச்சி விட்டோம் அப்படின்னா வந்து அந்த சீக்வென்ஸ் மேலே நாட் இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக வந்துடும். ஸோ இதுவே வந்து 3D ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஜார்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த அவுட்டர் ஒரு ஒயிட் லைட் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா வந்து இன்னர் ரவுண்ட்ஸ் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா 3D ஃப்ளவர் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் சிங்கிள் ஃப்ளவர் மட்டும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து 3D ஃப்ளவர்ஸ் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு ரவுண்டில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் அண்ட் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் வந்து கரெக்டாக பார்த்து போடணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் ஃபில்லிங் மாதிரி நீட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து யூசேஜ் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் சீக்வென்ஸ் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.